welcome to Zipto. Now we are going to start with this concept oxidation and reduction. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு last concept in this chapter. Okay, so this is the last type of reaction which you are going to discuss. Okay, oxidation and reduction. So இதுல இருந்து தான் past 10 years நிறைய questions கேக்குறாங்க, especially this 4 equations. It is very important, so you have to revise this again and again. So write it so that you will be able to recollect in your exam. Okay, so first you have to learn this activity. This activity is very important from case study point of view. Okay, so you have to discuss this activity. Now we will start that. Okay, so the activity வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான். ஸோ இதுக்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கோங்க. யூ நீட் அ பர்னர், ஓகே, தென் யூ நீட் அ சைனா டிஷ், ஓகே, தென் யூ நீட் அ ஒயர் காஸ், அதுக்கப்புறம் காப்பர் பவுடர் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ பர்னரை வந்து என்ன பண்ணணும்? ஸோ யூ ஹேவ் டு ஆன் த பர்னர், தென் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் சைனா டிஷ்ல வந்து காப்பர் பவுடரை போட்டுட்டு ஹீட் பண்ண போறீங்க. இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. ஓகே, ஹீட் பண்ணும்போது என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டியில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு யூ ஆர் கோயிங் டு டேக் அ சைனா டிஷ்ல காப்பர் பவுடரை போட்டுட்டு ஹீட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ ஹீட் பண்ண என்ன அர்த்தம்? ஐ டோல்ட் யூ whenever something is burning it is reacting with oxygen அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ now copper powder that will be brown in color, ரைட்டா? ஸோ காப்பர் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா it is burning. ஸோ burning in the sense it is reacting with the oxygen. ஓகே, ஸோ ஆக்சிஜன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகுது. ஸோ அப்படியே வந்து என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ வாட் வில் பி அப்சர்விங் இஸ் அந்த காப்பர் பவுடர் ப்ரௌனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கோட்டிங் மேலே வந்து படியறதை பார்க்கலாம். நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே அந்த காப்பர் பவுடருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்சர்வ் த பிளாக் கோட்டிங். ஏன் அந்த பிளாக் கோட்டிங் வருதுன்னா பிகாஸ் த காப்பர் ஹவ் பர்ன் டு ப்ரொடியூஸ் காப்பர் டு ஆக்சைடு. ஓகேவா? அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. காப்பர், ஓகே, இட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் காப்பர் டு ஆக்சைடு. ஓகே, Cu plus O2 forms CuO. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் காப்பர் டு ஆக்சைடு. காப்பர் பிளஸ் ஆக்சிஜன் ஃபார்ம் காப்பர் டு ஆக்சைடு. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸாக இருக்கான்னு பாருங்க. இல்லை. ஸோ யூ ஹேவ் டு பேலன்ஸ் இட் first. Okay, எப்படி பேலன்ஸ் பண்றது? I have already taught you how to balance the equations இல்லையா? Cu plus O2 இது அப்படியே எழுதிக்கோங்க. என்ன சொல்லியிருக்கேன்? You have to put a circle இல்லையா? ஏன்னா சர்க்கிள்குள்ளே எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டீங்கிறதுக்காக தான் சர்க்கிள் போட சொல்கிறது. ரெண்டு பக்கமே எத்தனை கார்பன் இருக்குது, சாரி காப்பர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்பேலன்ஸ். ஸோ இப்போ அதை பேலன்ஸ் பண்ணலாமா? ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். உள்ளே எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, வெளியே வேணாம்னா ஏதாவது கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே 2 போடக்கூடாது. ஓகே, தட் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, யூ ஷுட் நாட் சேஞ்ச் எனி திங் இன்சைட் தி சர்க்கிள். முன்னாடி தான் ஏதாவது போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்கு முன்னாடி 2 போட்டு பார்க்கலாமா? எஸ், 2 போட்டால் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆகிடும். அதே சமயம் இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா காப்பருக்கும் பொதுவாக இருக்குது. அப்போ காப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆகும். ஓகே, ஆனால் இப்போ எப்படி தெரியுது உங்களுக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கம்மியாக இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 2 போட்டிங்கன்னா யூ ஆர் டன். ஓகே, ஸோ திஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு பேலன்ஸ். ஸோ 2 Cu plus O2 gives 2 CuO. I hope you can understand how did we balance this equation. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்டிவிட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சாச்சு. ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷனில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. ஓகேவா? யூ கேன் see that oxygen is adding to the copper. ஓகேவா? ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கூட போய் ஆட் ஆகிட்டு காப்பர் டு ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ரியாக்ஷனை தான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? So this type of reactions are known as oxidation reaction. Okay, you can see addition of oxygen. Addition of oxygen is known as oxidation reaction. Okay, I hope you can understand what is oxidation. Addition of oxygen. Okay, I hope you can understand this. இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த காப்பர் ஆக்சைடு இருக்குல்ல, இந்த காப்பர் டு ஆக்சைடு கூட ஹைட்ரஜன் கேஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, யூ ஆர் ஆஸ்க்டு டு பாஸ் த ஹைட்ரஜன் கேஸ் ஓவர் திஸ் பிளாக் கோட்டிங். ஓகேவா? இப்போ பிளாக் கோட்டிங் நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு இல்லை ஹீட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு மேலே என்ன பாஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா யூ ஹவ் பீன் ஆஸ்க்டு டு பாஸ் த ஹைட்ரஜன் கேஸ். இந்த ஹைட்ரஜன் கேஸ் பாஸ் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா யூ கேன் அப்சர்வ் தட் அந்த பிளாக் கோட்டிங் வந்து ப்ரௌனாக மாறுது. ஓகே, ஏன் மறுபடியும் ப்ரௌனாக மாறுது? ஏன்னா மறுபடியும் காப்பர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனில் வந்து பிளாக் கோட்டிங் வந்து மறுபடியும் ப்ரௌனாக மாறுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் ரியாக்ஷன். இங்கே என்ன நடந்திருக்கு? ஸோ வி ஹவ் பீன் டேக்கிங் தட் காப்பர் டு ஆக்சைடு. ஓகேவா? இதான் நம்மக்கிட்ட முன்னாடி இருந்தது. அந்த பிளாக் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் டு ஆக்சைடு. இந்த காப்பர் டு ஆக்சைடு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் பாசிங் த ஹைட்ரஜன் கேஸ். ஓகே, H2 கேஸ். இப்போ என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? ஓகே, காப்பர் அண்ட் வாட்டர். ஓகே,
ஸோ இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கு. யூ கேன் see that again you are getting the copper. அதனால தான் இந்த black coating வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ப்ரௌனாக மாறிடுச்சு. ஸோ we are able to get the copper back. அதனால this is the reverse reaction of what we have discussed earlier. Okay, and இப்போ என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க? ஓகே, you can see that காப்பர் ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜன் வந்து போயிடுச்சு. ஓகேவா? Copper oxide is losing the oxygen. Okay, so it is losing the oxygen and it became Cu. Okay, that is copper. Okay, and you can see this hydrogen gas. Hydrogen gas கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பர் ஆக்சைடு லூஸ் பண்ண ஆக்சிஜனை வாங்கிட்டு என்னவா ஆயிடுச்சு? H2O வா மாறிடுச்சு, வாட்டரா மாறிடுச்சு. Okay, you can see there is a addition of oxygen to the hydrogen gas. அப்ப யார் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கா? ஹைட்ரஜன் கேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஏன்னா அதுல என்ன இருக்கு? there is addition of oxygen. That is what I have discussed in this concept. இல்லையா? addition of oxygen is known as oxidation. so இங்க வந்து ஹைட்ரஜன் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ஆட் ஆயிருக்கு. அப்ப இது வந்து ஆக்சிடேஷன். ஓகே, remember this. Okay, and now we are going to discuss something new, that is reduction. reduction அப்படினா என்னன்னா எங்க வந்து ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆயிருக்கோ அதுதான் வந்து reduction. you can see copper to oxide ல இருந்து ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அப்ப இது வந்து reduction. okay, so what is reduction? reduction is nothing but removal of oxygen. okay, what is oxidation? addition of oxygen. I hope you can understand. இந்த ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷனும் நடந்திருக்கு, ரிடக்ஷனும் நடந்திருக்கு. ஸோ ரெண்டுமே நடந்திருக்கிறதுனால இந்த மாதிரி ரியாக்ஷனை தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வாட் யூ கால் இட் as redox reaction. the red indicates reduction and OX indicates oxidation. I hope you can understand. so this kind of reactions are called as redox reaction. hope you understood the concept. so எது ஆக்சிடைஸ் ஆயிருக்குன்னு கேட்டுக்காங்கன்னா you have to write hydrogen gas. எது வந்து ரெடியூஸ் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா you have to write copper to oxide. copper to oxide is reduced to copper. hydrogen gas is reduced to water. okay, I hope you can understand this concept in detail. okay, now let me explain one more thing for you. okay, so there is one more definition that is coming up for oxidation. sometimes that will be removal of hydrogen. so removal of hydrogen வந்து பாத்தீங்கன்னா you call it as oxidation. either oxygen add ஆகும் இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகும். so அதுதான் வந்து பாத்தீங்கன்னா you have to call it as oxidation. so ஒன்னு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கக்குள்ள இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். இன்னும் நிறைய டெஃபினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ஸ்க்கு வந்து நீங்க ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. as of now just note the definition and note these few examples given in your textbook. that is more than enough for you, right? so now discussing the definition for reduction. so reduction is removal of oxygen or addition of hydrogen. so addition of hydrogen இல்லனா removal of oxygen ரெண்டுத்தையுமே வந்து reduction அப்படினு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? so we'll be discussing the example in your exercise and in-text question. so I'll be giving examples for each. okay, and other example which is given in your book is this one. okay, zinc oxide plus copper gives zinc plus carbon monoxide. okay va? sorry, this is not copper, this is carbon. okay, so zinc oxide plus carbon gives zinc plus carbon monoxide. so இங்க எது வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, எது ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. so write this reaction first. zinc oxide plus carbon gives zinc plus carbon monoxide, right? so this is the reaction given to you. you can see zinc oxide வந்து பாத்தீங்கன்னா ஜிங்கா மாறுது. ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. சோ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அது என்னது? it is reduction. ஓகே, ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆயிருக்கிறதுனால இது வந்து ரிடக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க கார்பன்ல இருந்து கார்பன் மோனாக்சைடா இருந்துச்சு. இந்த ஜிங்க் ஆக்சைடு கொடுத்த ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் வாங்கிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் நோன் as ஆக்சிடேஷன். ஓகே, ஸோ இங்கே ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே நடந்திருக்கிறதுனால இது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் கிளியர்லி. அண்ட் they have given one more example for you, that is MnO4 plus 4HCl already balanced ஆகவே கொடுத்துருக்காங்க. So I'm just writing this equation for you. Okay, so this is the last equation which you have in your book, so definitely you have to practice this equation. It is very important. Okay, 2H2O and you are getting Cl2 gas. Okay, so இப்போ பாருங்க எங்க வந்து ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆயிருக்கு, எங்க வந்து ஆக்சிஜன் கெயின் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ யூ கேன் சி MnO4லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ MnO4 இஸ் ரெடியூஸ்டு டு MnCl2. ஸோ இதான் வந்து ரிடக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் யூ கேன் சி HCl இருக்கிற ஹெச்சுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது விட்டு அந்த ஆக்சிஜனை வந்து பிடிச்சிக்கிச்சு. ஓகேவா? அப்போ HCl இஸ் ஆக்சிடைஸ்டு டு water. So this is oxidation
reduction. Hope you understood the concept in detail. Okay, so oxidation reduction ரெண்டுமே நடந்துக்கிறதுனால இதெல்லாம் redox reaction அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? So the take off message is you should note all these points and equations. Okay, what is oxidation? Addition of oxygen or removal of hydrogen. Okay, similarly reduction is opposite of that. Okay, removal of oxygen, addition of hydrogen. And this other example which you have to note. Okay, கேட்பாங்க எது வந்து oxidize ஆயிருக்கு, you have to say me which is the substance oxidized. Okay, this is a homework question for you. Okay, what is the homework question is? Okay, so you have to say me the substance oxidized and substance reduced. Okay, substance reduced. So this is a homework question for you. So in this last equation, right, so in this last equation you have to say me which is the substance oxidized and which is the substance that is reduced. Okay, so this is very very important from the examination point of view, so that we are discussing in detail. Okay, so this question will be definitely there in your question paper, so practice these questions again and again so that you will be able to recollect it in your examination. Especially this 4 equation, it is very very important. They will be definitely asking you what is the substance oxidized, what is the substance reduced. Okay, அதனால நல்லா வந்து ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது டவுட்டா இருந்தா கேளுங்க. இந்த ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா you can come and ask me in the Telegram channel. Okay, I have given the link of Telegram channel and the WhatsApp group. WhatsApp groupல எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம். ஓகேவா? So I always welcome you there. Okay, so do not hesitate to ask your doubt and you can put your feedback in the comment section, right? So if you want any personal tuition, okay, any personal online tuition you are looking for, you can contact me through the WhatsApp group, also through the email ID which I have given in the description box, right? We'll meet you there in the next section. Until then, bye bye friends.